ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபலக். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்துட்டு நான் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது நம்ம ஃபேஸில் இருக்க கரும்புள்ளிகளை குறைச்சி நமக்கு சன்னால் ஏற்படுற கருமைகளை நீக்கி நம்மளோட ஃபேஸை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறோம். காஃபி வந்து டல் ஸ்கின்னை மாற்றி நல்லா பிரைட்டாக வச்சுக்கிறோம் நம்மளோட ஃபேஸை. கடலை மாவு வந்துட்டு நல்லா கிளீனிங் ஏஜென்ட்டு, எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி பிம்பிள்ஸ் முக்கியமாக வராது கடலை மாவு தேய்க்கிறனால. ஹனி வந்து நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். கர்டு ரோஸ் வாட்டர் நம்ம சேர்க்குறனால நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா கூலிங்காக வச்சுக்கிறோம், முக்கியமாக க்ளீனாக வச்சுக்கிறோம் நம்மளோட ஃபேஸை. அதுக்கடுத்து ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து நமக்கு நேச்சுரலாக ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு, கருமைகளை குறைச்சி சன்னால் ஏற்படுற டேனையும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி நம்மளோட ஃபேஸை வந்து நேச்சுரலாக க்ளோ கொடுக்கும். இப்போ இந்த எல்லா மிக்ஸையுமே நம்ம கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் நெக்கிலலாம் நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்கு சைடெல்லாம் சில பேருக்கு கருப்பாக இருக்கும், அந்த இடம்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கும் போதே நம்மளுக்கு அந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணி வந்துடும். அதே மாதிரி முட்டியில், கைக்கு அந்த மாதிரி நிறைய இடத்துல நமக்கு அந்த கருப்பெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம இது நல்லா ரப் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த இடம்லாம் அந்த கருப்பு போயிட்டு நம்மளோட ஸ்கின் வந்து நேச்சுரலாக க்ளோ கிடைக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் இதை ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போய் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு க்ளோ நம்மளே லைவாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.